ஏன் ஆண்டவரே நான் இவ்வளவு ஜெபம் பண்றேன் இல்ல, ஏன் ஆண்டவரே நான் இவ்வளவு உண்மையா இருக்கிறேன் இல்ல, ஏன் ஆண்டவரே நான் இவ்வளவு உழைக்கிறேன் இல்ல, ஏன் ஆண்டவரே. ஆனா கர்த்தர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார், இது எப்படி ஆகும் என்று சொன்ன உடனே கர்த்தர் பதில் கொடுக்கிறார். பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலன் உன்மேல் நிழலிடும். அப்படின்னா நீ எதிர்பார்க்காத ஒரு சக்தி, யாருக்கும் கிடைக்காத ஒரு சக்தி. ஆமென். உன்னதமானவருடைய பலன், மகா பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலன் உன்மேல் நிழலிடும் போது இந்த காரியம் சாத்தியமாகும். கர்த்தர் இன்றைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். இந்த கேள்விக்கு பதில் வேறு எங்கிருந்தும் அல்ல, தேவனிடத்திலிருந்து வரும், தேவனிடத்திலிருந்து வரும், உன்னதமானவருடைய இடத்திலிருந்து வரும். கர்த்தர் இன்று வாக்கு கொடுக்கிறார், வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறு எவரிடமும் இல்லை, உன்னதமான தேவனிடத்திலிருந்து, பரலோகத்திலிருந்து அந்த பதிலை உங்களுக்கு அனுப்புவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நம்புறவங்க கரங்களை தட்டி ஆமா பிரதர், ஆமா பிரதர், கர்த்தர் எப்படி பாஸ்டர் வழி திறக்கும், எனக்கு முன்னாடி எல்லா வாசல்களும் அடைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீ பார்க்கிற எல்லா திசையிலே இருக்கிற வாசல்கள் அடைக்கப்பட்டாலும் ஒரு வாசல் அடையாது, அது பரலோக வாசல். எனக்கு ஒத்தாசை வரும், பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். பிரதர் சிஸ்டர், நீங்க பாப்பீங்க, உங்க கண்கள் பார்க்கும். நிறைய பேர் கேட்பாங்க, இது எப்படி உனக்கு இவ்வளவு சீக்கிரமாய் அகப்பட்டது, உனக்கு இவ்வளவு சீக்கிரமா கிடைச்சதுக்கு காரணம் என்ன, யார் உனக்கு கொடுத்தா, யார் உனக்கு ஹெல்ப் பண்ணினா? நீங்க ஒன்னையே ஒன்னு சொல்லுவீங்க, பரலோகத்திலிருந்து தேவன் எனக்கு அனுப்பினார், கர்த்தர் என் காரியங்களை கைகூடி வர பண்ணினார். கர்த்தர் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலன் உன்மேல் நிழலிடும். நல்ல கைகளை தட்டி ஆமென் ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. இந்த அற்புதம் பரலோகத்திலிருந்து வரப்போகிறது, இந்த தேவை பரலோகத்திலிருந்து அனுப்பப்படுகிறது. காற்றையும் காண மாட்டாய், மழையையும் பார்க்க மாட்டாய், ஆனா பள்ளத்தாக்க பார்க்கும்போது தண்ணீரால் நிரப்பப்பட்டு கிடக்கும். எங்க இருந்து வந்துச்சுன்னு தெரியாது, யார் கொடுத்தான்னு தெரியாது, எங்க மழைன்னு தெரியாது, ஆனா தண்ணீர் வாய்க்கால்களிலே இருக்கிறத நீங்க பாப்பீங்க. ஆமே ஆமே, ரசம் உங்களுக்கு பரிமாறப்படும். இது எங்க இருந்து வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியாது. நல்ல நல்ல ஆமே, ஜெபிக்க ஜெபிக்க அந்த அக்கினி மூழ்கிறது. அந்த பரிசுத்த ஆவியானுடைய ஒரு பெரிய இன்றைக்கு இந்த இடத்துல ஆமென், இந்த செய்தி உங்களுக்கானது. இன்றைக்கு கர்த்தர் தெளிவாய் பேசிக்கொண்டே இருக்கிறார். அக்கினி, அக்கினினால் பதில் கொடுக்கிற தேவன், பரலோகத்தை திறக்கிற தேவன். கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை எனக்காக திறக்கிறவர். இயேசுவே இயேசுவே, இப்பொழுது உம்முடைய பிள்ளைகளுக்கு வானம் திறக்கப்படுகிறதற்காய், வானம் திறக்கப்படுகிறதற்காய் வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறு எவரிடமும் இல்லை, தேவனிடத்திலிருந்து கடந்து வருகிறது. ஹல்லேலூயா, ஆமென். இன்றைக்கு உள்ள செய்தி ஒரு கேள்வி ஒரு பதில், ஒரு கேள்வி ஒரு பதில். கேள்வி என்னன்னா இது எப்படி ஆகும், பதில் என்ன அப்படின்னா பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலன் உன்மேல் நிழலிடும். அப்படின்னா இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம், இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம். பிரதர் நீங்க பாப்பீங்க, சிஸ்டர் நீங்க பாப்பீங்க, என்ன பாப்பீங்க அப்படின்னு சொன்னா கர்த்தர் உங்களுக்கு செய்கிறத நீங்க பாப்பீங்க. ஹல்லேலூயா, ஆமென். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? எத்தனை பேர் நம்புறீங்க அவரால் அதை செய்ய முடியும், அவரால் அதை செய்ய முடியும்? இந்த வசனத்தை நான் தியானிக்கும் போது எனக்கு ரொம்ப பிரமிப்பா இருந்துச்சு. எவ்வளோ நல்ல தேவன், எவ்வளோ நல்ல தேவன், என் கேள்விகளுக்கு பதிலை கொடுக்கிற ஒரு நல்ல தேவன். இந்த வசனத்தை நீங்க சாதாரணமாக எடுத்துக்காதீங்க, சாதாரணமாக எடுத்துக்காதீங்க. நான் சொல்றேன், இது எப்படி ஆகும் அப்படின்ற கேள்வி எனக்குள்ளேயே நிறைய இருந்துச்சு. இது எப்படி ஆகும், இது எப்படி ஆகும், இது எப்படி ஆகும்? ஆனா இன்றைக்கு இந்த பலிபீடத்தில் நிற்கும் போது சொல்றேன், அது எப்படி ஆகும்னா அது தெரியல, எப்படி நடந்துச்சுன்னு தெரியல. ஆனா பரலோகத்தின் தேவன் காரியங்களை கைகூடி வர பண்ணினார். பரலோகத்தின் தேவன் காரியங்களை கைகூடி வர பண்ணினார். அவரே அந்த காரியத்தை செய்தார். எனக்கு செய்வார் ஆனால், பரிசுத்தவான்களுக்கு செய்வார் ஆனால், உங்களுக்கும் அவர் வாக்கு கொடுக்கிறார். இந்த ஜெபம் முடிகிறதுக்குள்ள ஒன்ன பாப்பீங்க, டைரக்டா அப்பாவினிடத்திலிருந்து அற்புதம் நடக்கும். உங்க பிள்ளைய வேற யாரும் சந்திக்க வேண்டாம், கர்த்தர் சந்திப்பார். உங்க கணவனார கர்த்தர் சந்திப்பார், உங்க மனைவிய ஆண்டவர் சந்திப்பார், ஆண்டவர் செய்வார். யாருடைய உதவியும் இல்லாமல் அவர் செய்வார். ஹல்லேலூயா, ஆமென். இந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்துல விசேஷமாக நான் இன்னைக்கு கொடுக்க போகிற செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, இதுல ரெண்டு விதமான கேரக்டர் இருக்குது. இந்த
இந்த இந்த சுவிசேஷத்தில் நீங்க பாத்தீங்கன்னா 2 கேரக்டர். ஒருத்தர் யார் அப்படின்னா மரியாள், இன்னொருத்தர் யார் அப்படின்னா எலிசபெத். இவங்க 2 பேருடைய அவங்களுடைய பிரெக்னன்சி அப்படின்னா மாசமா இருக்கிறாங்க. அப்படின்னா ஒருத்தர் ஃபர்ஸ்டே பிறந்துடுறாரு, இன்னொருத்தர் அடுத்தது. எலிசபெத்துக்கு யார் பிறக்கிறா அப்படின்னா யோவான் ஸ்நானகன், அப்படின்னா கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிற யோவான் ஸ்நானகன் பிறக்கிறார். மரியாளுடைய வயிற்றுல யார் பிறக்கிறா அப்படின்னு சொன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்படின்னா 2 மாதமாக குழந்தையை பெற்றெடுக்க போகிற 2 பரிசுத்தமான தாய்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிற சுவிசேஷம் தான் இந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்தினுடைய 1ஆம் அதிகாரத்தில். ஆனா இதுல 2 பேருக்கு பாத்தீங்கன்னா வார்த்தை போகுது. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் வாசிச்சது யாரை வாசிச்சோம் அப்படின்னு சொன்னா மரியாள். மரியாளை பார்த்து தேவதூதன் சொல்லுகிறாரு, இந்த மாதிரி உனக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு சொன்ன உடனே இவங்க என்ன சொல்றாங்கன்னா இது எப்படி ஆகும் அப்படின்னு கேட்கிறாங்க. இதே போலதான் ஒரு தூதன் என்ன பண்றாரு அப்படின்னா எலிசபெத் இடத்துல போய் சொல்றாரு. இப்போ இந்த எலிசபெத் இடத்துல போய் சொல்லும் போது இந்த எலிசபெத்துக்கு அது ஒரு சந்தேகமா இருக்குது. அப்படின்னா எலிசபெத் யார் அப்படின்னா வயது சென்றவள். எலிசபெத்தும் சகரியா 2 பேரும் ரொம்ப ஏஜ்டு பர்சன். ஆனா ஏஜ்டு பர்சனா இருக்கும்போது அவங்களுக்கு ஒருவேளை நடக்காமலும் இருக்கலாம். அப்படின்னா ஒரு அற்புதம் ஒரு அம்மாவுக்கு தேவை இருக்குது. அந்த அற்புதம் என்ன அப்படின்னு சொன்னா நடக்கவும் செய்யலாம், நடக்காமல் இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு மிராக்கல். இன்னொன்னு தூதன் வாக்கு கொடுக்கிறாரு, இது நடக்கவே நடக்காது. ஆனா கர்த்தருடைய வேதம் சொல்லுது 2யுமே ஆண்டவர் செய்கிறதுக்கு வல்லவரா இருக்கிறார். ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற நீங்க இந்த வசனத்தின்படி நான் உங்களுக்கு சொல்றேன், ஒரு சிலருக்கு இது நடக்கலாம். ஆனா உலக அளவுல சாத்தியம் இல்ல, மனுஷனுடைய அளவுல சாத்தியம் இல்ல. இந்த மாதிரி நடக்கிறது ரேர். 1000த்துல ஒருத்தருக்கு தான் இந்த மாதிரி நடக்கும், லட்சத்துல ஒருத்தருக்கு தான் இந்த மாதிரி விடுதலை ஆகும். அப்படின்ற மிராக்கல் ஒருவேளை உங்களுக்கு தேவையா இருக்கலாம். இன்னொரு சிலருக்கு இது நடக்கவே நடக்காது பாஸ்டர், நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த பிரச்சனை சால்வ் ஆகணும் தெரியல, இது என்ன நடந்தாலும் இது சரியாகாது, இது யாருக்குமே சரியானது இல்லை அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கலாம். ஆனா என் தேவனாகிய கர்த்தர் இந்த ஒரே அதிகாரத்துல 2க்குமே கர்த்தர் பதில் கொடுக்கிறார், 2க்குமே கர்த்தர் அற்புதம் செய்கிறார். என் ஆண்டவராலே 1000த்துல ஒரு பிரச்சனையா இருந்து அந்த பிரச்சனைக்கு அற்புதம் செய்ய முடியும். 1000 பேர்ல ஒருவருக்கு தான் அப்படி நடக்கும், அதையும் செய்ய வல்லவர். அதே நேரத்தில் யாரும் செய்ய முடியாததையும் நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி ஆமே. இந்த அதிகாரத்தின்படி கர்த்தர் அப்படியே நமக்கு கிருபையாய் கர்த்தர் செய்வாராக. ஆண்டவர் அற்புதம் செய்யணும்னு நினைச்சிட்டாருன்னா 1000த்துல ஒருத்தருக்கு அப்படின்னா அதையும் செய்வார். முடியவே முடியாதுன்றதையும் கர்த்தர் செய்கிறதற்கு வல்லவரா இருக்கிறார். ஆனா இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை ஆண்டவருடைய பிள்ளைகள் கற்றுக்கொள்ளணும். இந்த எலிசபெத்தை குறித்து நீங்க வேதத்துல வாசிக்கும் போது அந்த வசனத்தை கண்டிப்பா நீங்க வாசிக்கணும். அது உங்களுக்கு லூக்கா எழுதின சுவிசேஷத்தினுடைய நீங்க 1ஆம் அதிகாரத்தினுடைய 24, 25 வாசிக்கலாமா? 1ஆம் அதிகாரம் 24, 25. அந்நாட்களுக்கு பின்பு அவன் மனைவியாகிய எலிசபெத் கர்ப்பவதியாகி ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாயிருந்த நிந்தையை நீக்கும்படியாக கர்த்தர் இந்த நாட்களில் என்மேல் கடாட்சம் வைத்து எனக்கு இப்படி செய்தருளினார் என்று சொல்லி 5 மாதம் வெளிப்படாதிருந்தாள். ஹலோ, நல்லா கவனிச்சுக்கங்க. இப்போ உங்களை பார்த்து ஒன்று கேட்குறேன். குழந்தைக்காக ரொம்ப வருஷமா வெயிட் பண்ணி இருக்கிற ஒரு சிஸ்டர் 20 வருஷம் ஆயிடுச்சு, 15 வருஷம் ஆயிடுச்சு, இப்போ மாசம் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். குழந்தை அவங்க வயிற்றுல தங்கிருச்சுன்னா என்ன சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க? பொதுவாகவே கல்யாணம் முடிஞ்சு ஒரு 2 வருஷத்துல 1 வருஷத்துல பிரெக்னன்சி ஆனாலே உடனே என்ன பண்ணுவாங்க? ஃபோன் பண்ணி சொந்தக்காரங்களுக்கு சொல்லுவாங்க, அம்மா அப்பாவுக்கு சொல்லுவாங்க, நான் என்னவா இருக்கிறேன், நான் மாசம் ஆயிட்டேன், ஆண்டவர் என்ன நினைச்சிட்டாரு. அப்போ சிலர் வயிற்றை என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே தொட்டு பார்ப்பாங்க, பெருசா இருக்கா, வயிறு பெருசா இருக்கா, ஃபர்ஸ்ட்ல இந்த மாதிரி இல்ல அப்படி அந்த மாதிரி. அப்போ ஆனா இந்த எலிசபெத்தினுடைய வயிற்றுல குழந்தைய சுமக்கிறது இவங்க கல்யாணமாயி 10 வருஷத்துல இல்ல, 20 வருஷத்துல இல்ல, இவங்க 2 பேருமே என்ன ஆயிட்டாங்கன்னா அவ்வளவுதான், இனி நமக்கு குழந்தை பிறக்காதுன்ற அளவுக்கு 2 பேருமே ஏஜ் ஆயிட்டாங்க. 2 பேருமே வயது முதிர்ந்தவர்களா இருக்கிறார்கள். இப்போ வயது முதிர்ந்த அந்த நேரத்தில் தூதன் வாக்கு தத்துவம் கொடுத்து இவருடைய வயிற்றுல என்னவா இருக்குன்னா கன்சீவ் ஆகி இப்ப குழந்தை ஆயிட்டா. இவங்க பதில் சொல்றாங்க, ஆண்டவரே நீர் என்ன நினைச்சிட்டீங்க, நீர் தான் எனக்கு தந்தீங்கன்னு நினைச்சிட்டாங்க. ஆனா இவ்வளவு அற்புதம் நடந்தும் இந்த எலிசபெத் என்ன பண்றாங்கன்னா 6 மாதம் 6 மாதம் வெளிப்படாதிருந்தாள். ஏன் அப்படின்னு சொன்னா உள்ளுக்குள்ளேயே இவங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தை இருந்தாலும் ஆண்டவருடைய அற்புதத்தை பார்த்தாலும் வெளியே சொல்லுகிற அளவிற்கு இன்னும் அவங்களுக்குள்ள என்ன வரலன்னா தைரியம் வரல,
சந்தேகம் நிறைய இருக்குது. உள்ளுக்குள்ள அந்த அற்புதத்தை அவர்களால விசுவாசிக்க முடியல. நான் என்ன நம்புறேன்னா, அவங்க ஒருவேளை யோசிச்சிருப்பாங்க, ஒருவேளை நம்ம போய் சொல்லிட்டு அது இல்லைன்னா, இல்லை அப்படின்னா 2-3 மாசத்துக்குள்ளே திடீர்னு வந்து கலைஞ்சிருச்சுன்னா, இந்த மாதிரி ஏகப்பட்ட சந்தேகங்கள் அவர்களுக்குள்ள வந்துட்டே இருக்குது. கர்த்தர் தான் பேசினாரு, ஆண்டவர் தான் அந்த அற்புதம் செஞ்சாரு. இப்போ இந்த சந்தேகம் இந்த 6 மாதம் வெளிப்படாம வீட்டுக்குள்ளேயே யார்கிட்டையும் எதுவுமே காமிக்காம வெளியில எங்கேயும் போகாம உள்ளேயே உட்கார்ந்திருந்த இந்த 6 மாத சந்தேகம் யாருக்கு வந்து அடுத்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது? யாருக்கு? மரியாளுக்கு இல்ல. இந்த சந்தேகம் இன்னொருத்தருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். யாருக்கு? கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வயிற்றுக்குள்ள இருக்குது பாருங்க அந்த குழந்தை. அதான் பெண்கள் வந்து மாதமா இருக்கும்போது அவங்க மனநிலை நல்லா இருக்கணும், அவங்க பாடிட்டே இருக்கணும், அவங்க ஆராதிச்சுட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றது எதுக்காக அப்படின்னு சொன்னா, சில நேரத்தில் அந்த தாயினிடத்திலே அந்த டைம்ல அவங்க என்ன பண்றாங்களோ அது குழந்தைக்கு அப்படியே வருது. இப்போ இந்த யோவான் ஸ்நானகன் வந்து பிறந்துட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தது யாரு? யோவான் ஸ்நானகன் ஞான ஸ்நானம் கொடுக்கும் போது வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி ஒரு புறா இறங்கி வந்து அவர் மேல அமர்ந்து, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல் பிரியமா இருக்கிறேன், இவ்வளவு கன்ஃபர்மேஷன் கொடுத்து நீங்க எங்கிட்ட ஞான ஸ்நானம் எடுக்கிறது தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்து என்ன கேட்கிறாரு தெரியுமா? போய் கேளுங்கப்பா, வருகிறவர் நீர்தானா இல்லை இன்னொருவர் வருவதற்கு? ஏன்பா நீதானப்பா ஞானஸ்நானம் கொடுத்த, நீதானப்பா எனக்கு பரிசுத்த ஆவியானவர் இறங்கி இவர் நேசகுமாரன். இவ்வளவு அடையாளத்தை யோவான் ஸ்நானகன் பார்த்ததுக்கு பிற்பாடும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அவருக்கு என்ன இருந்துச்சு அப்படின்னா, ஒரு டவுட், ஒரு சந்தேகம், ஒரு அவிசுவாசம். அப்போ ஒரு தகப்பனும் தாயும் எவ்வளவு முக்கியம், ஒரு குழந்தைய பெற்றெடுக்க அம்மாவுடைய விசுவாசம் எவ்வளவு முக்கியம், உங்க ஃபெய்த் எவ்வளவு முக்கியம் தெரியுமா? நான் நம்புறேன், நம்ம சொல்லாம டீச் பண்ற ஒரு மிகப்பெரிய டீச்சர் தான் தகப்பனும் தாயும். நம்ம தகப்பனும் தாயும் நிறைய பேர் நம்ம அசால்ட்டா நினைக்கிறோம், நம்முடைய பிள்ளைகளுக்கு எதையுமே நம்மளால சொல்ல முடியாது. ஆனா நம்மளே அறியாம நம்மளை ரொம்ப லிசன் பண்றது தான் யார் அப்படின்னா நம்முடைய பிள்ளைகள். நமக்கு தெரியாது, அவங்க வந்து நம்மளை வந்து திட்டுவாங்க, அவங்க நம்மளை வந்து பார்க்கிற பார்வை வித்தியாசமா இருக்கும், அவங்க நம்மளை வந்து சில நேரத்தில் குறைவா பார்க்கலாம், பெருசா பார்க்கலாம். ஆனா அவங்களுக்கு அறியாமலே நம்மை அவங்க என்ன பண்றாங்கன்னா கண்டிப்பா நோட் பண்ணுவாங்க. நம்மிடத்துல இருக்கிற அந்த அபிஷேகம் அவங்களிடத்துல செயல்படும். அப்போ இந்த இடத்துல இந்த எலிசபெத் வந்து இவ்வளவு அற்புதத்தை கர்த்தர் செய்தும் அவர் 6 மாதம் அவங்க என்னவா இருக்கிறாங்கன்னா ஒளிஞ்சிருக்கிறாங்க, வெளியே வராம இருக்கிறாங்க. நான் நம்புறேன் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு ஆண்டவருடைய பிள்ளைகளை, கர்த்தர் ஒன்று சொன்னாருன்னா கண்டிப்பா அதுதான். கர்த்தர் ஒரு இரக்கத்தை கர்த்தர் ஆரம்பிச்சாருன்னா கண்டிப்பா அந்த இரக்கத்தை உங்களுக்கு செய்து முடிக்கிறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். ஆமென். நீங்கள் எவ்வளவேனும் சந்தேகப்பட வேண்டாம், உங்களுக்குள்ள அந்த அவிசுவாசம் இருக்க வேண்டாம். நற்கிரியை உங்களுக்குள்ளே தொடங்கினவர் கண்டிப்பாக அதை முடித்து தீர்க்கும் மட்டும் உங்களை கர்த்தர் கைவிடுவதே இல்லை. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் இன்னொன்று என்ன யோசிக்கிறேன் அப்படின்னு சொன்னால், பொதுவாகவே பிள்ளைகள் வந்து வயிற்றுல உருவாகி ஒரு 3 மாதம் தாண்டின உடனே நிறைய பேருக்கு என்ன இருக்கும்னா இந்த மூமெண்ட் எல்லாம் இருக்கும். உள்ளுக்குள்ள ஒரு சின்ன ஷேக்கிங், அப்படியே உள்ள குழந்தை உயிரோடு இருக்கிறது அப்படின்றது தெரியும். ஆனால் 6 மாதம் வரைக்கும் ஒருவேளை ஒரு மூமெண்ட்டும் யாருக்கு இல்லாமல் இருந்திருக்கலாம். வயிறு தான் பெருசாக இருக்குது, உள்ள குழந்தை இருக்கா இல்லையானே தெரியல. ஏன்னா இவர் வந்து ரொம்ப சைலண்டாக உள்ளுக்குள்ளே இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ நான் என்ன இன்னைக்கு செய்தி கொடுக்க வரேன் அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த விசுவாசத்திலே பலவீனமாக இருக்கிற ஒரு எலிசபெத் மாதிரி, விசுவாசம்னா இவங்களை வந்து இவங்க பலவீனமாக இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது, வெளியில் அதை ஃபெய்த்தை எல்லாருக்கும் சொல்கிற அளவுக்கு அவங்களுக்கு தைரியம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு எலிசபெத்தை யார் சந்திக்கிறா? மரியாள் என்கிற ஒரு வாலிப பெண், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சுமக்கிற ஒரு பெண் இப்ப சந்திச்சு 3 months 3 மாசம் யாரோட தங்குறாங்க? இந்த எலிசபெத்தோட தங்குறாங்க. இந்த 3 மாசம் இந்த மகள் வந்து இந்த எலிசபெத்தோட தங்கின உடனே இங்க நடக்குது பாருங்க ஒரு பெரிய மாற்றம். இன்னைக்கு நான் கொடுக்க போகிற செய்தி என்ன அப்படின்னா, 3 months 3 மாதம் ஒரு தேவ பிரசன்னம். 3 months வேதத்தில் வந்து ஒரு 3 மாசம் ஒரு தேவ பிரசன்னம் ஒரு பிள்ளையோட தங்கி இருந்ததுனால, ஒரு குடும்பத்தோட தங்கி இருந்ததுனால அவங்க வாழ்க்கையில எவ்வளோ பெரிய மாற்றம் வந்தது. ஹல்லேலூயா.
3 months, 3 மாதம். நான் நம்புறேன் இந்த 100 நாளைக்குள்ள அவருடைய பிரசன்னத்தை சுமக்க அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்க ஒரு மாற்றம் அல்ல, பல ஆயிரக்கணக்கான மாற்றத்தை கர்த்தர் கிருபையாய் நமக்கு கர்த்தர் செய்ய போறாரு. ஹல்லேலூயா. இப்போ 1ஆம் அதிகாரத்தினுடைய 41வது வசனத்தை வாசிக்கலாமா? 1ஆம் அதிகாரம் 41வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். எலிசபெத் மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்டபோது அவளுடைய வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிட்டு எலிசபெத் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி எலிசபெத் மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்டபோது அவளுடைய வயிற்றில் இருந்த பிள்ளை, ஹல்லேலூயா, எப்படி இருக்கு பாருங்க. அப்போ இந்த பரிசுத்த ஆவியானவர், இந்த பிரசன்னம், ஆண்டவருடைய பிரசன்னத்தை சுமக்கிற ஒரு மரியாள் வீட்டுக்குள்ள வந்த உடனே இவங்க என்ன பண்றாங்கன்னா வாழ்த்துறாங்க. யாரை வாழ்த்துறாங்கன்னா எலிசபெத் அம்மாவா வாழ்த்துறாங்க. ஐயோ, இவ்வளோ ஏஜ்ல, இவ்வளோ வயதான இந்த நேரத்தில் ஆண்டவருக்கு முன்னோடியாய் கொடுக்கிற ஒரு இயேசுவை நீங்க சுமக்கிற அளவிற்கு அப்பா உங்களுக்கு இரக்கம் செஞ்சுட்டாரேன்னு நீ வாழ்ந்திருப்பேன்னு சொன்ன உடனே இதுவரைக்கும் மூமெண்டே இல்லாத, இதுவரைக்கும் உள்ள குழந்தை இருக்கா இல்லையானே தெரியாத, 6 மாசம் வெளியில யாருக்குமே இந்த அற்புதத்தை சொல்லவே முடியாது என்கிற ஒரு பெரிய சந்தேகத்திலே இருந்த அந்த வயிற்றுக்குள்ளே இருந்த பிள்ளை மூமெண்ட் மட்டும் பண்ணலையாமா, அந்த வாழ்த்துதலை கேட்டு உள்ளே துள்ளிட்டு நான் விசுவாசிக்கிறேன் பிரதர் சிஸ்டர், ஆண்டவர் எனக்கு தெளிவாய் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு. இல்ல, இந்த தேவ பிரசன்னம் இந்த 100 days ஜபத்திற்கு முன்னாடியும் பின்னாடியும் ஒரு அற்புதம் உங்களுக்கு வரும். இதற்கு முன்பாக சில கர்த்தர் கொடுத்த வார்த்தைய அற்புதத்தை உங்களால விசுவாசித்தாலும் வெளியில டிக்ளேர் பண்ண முடியாது, வெளியில சொல்ல முடியாது. ஏன்னா அதற்குரிய ஒரு மாற்றத்தையும் நீங்க பார்க்கவே இல்லை, ஒரு அற்புதத்தை நீங்க பார்க்கவே இல்லை, ஒரு கையளவு மேகத்தை கூட நீங்க பார்க்கவே இல்லை. ஆனா கர்த்தர் இன்னைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறாரு. உனக்கு வாக்கு கொடுத்தது மட்டுமல்ல, உனக்கு அற்புதத்தை செய்கிறதற்கு ஆரம்பித்தது மட்டுமல்ல, ஒரு மூமெண்ட கர்த்தர் கட்டளையிட போகிறார், ஒரு கையளவு மேகத்தை கட்டளையிட போகிறார். நீங்க கன்ஃபார்ம் பண்ண போறீங்க. ஆமென். அந்த அற்புதத்திற்கு ஆண்டவர் என்ன தயார்படுத்திட்டாரு. 10 வருஷம் தாண்டி உங்களுக்கு கிடைக்க போகிற ஒரு அற்புதத்திற்கு கர்த்தர் உங்களை தயார்படுத்திட்டாருன்றத நீங்க இந்த ஜெபம் முடிகிறதுக்குள்ள பார்க்க போறீங்க. இதோ 5 வருஷத்திற்கு பிறகு உங்களுக்கு கொடுக்க போகிற ஒரு உயர்வுக்கு கர்த்தர் ஆமென் ஒரு மூமெண்ட் ஆமென் கர்த்தர் தருவேன் என்று நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி இது நடக்கும், இது நடக்கும் பிரதர், அதை நீங்க பாப்பீங்க. இந்த ஜெபம் முடிகிறதுக்குள்ள அந்த தைரியம் உங்களுக்குள்ள வரும். இந்த ஜெபம் முடிகிறதுக்குள்ள அத கர்த்தர் எனக்கு செய்வார் என்கிற ஒரு பெரிய விசுவாசம் உங்களுக்குள்ள வரும். ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா. யோசேப்புனுடைய சொப்பனம் நிறைவேறாதோன்னு நினைச்சிட்டான். எப்பன்னா அவனுடைய சகோதரர்களுக்கு ஆகாரத்தை கொண்டு போய் கொடுக்கும்போது அவங்க குழியிலிருந்து எடுத்து விட்டு போடும்போது யோசேப்பு என்ன நினைச்சாருன்னா அவ்வளவுதான் நம்ம முடிஞ்சிட்டோம்னு நினைச்சான். ஆனா போத்திபாருடைய வீட்டில் போன உடனே யோசேப்புக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு, ஒரு கன்ஃபார்மா ஒன்று வந்துச்சு. என்ன அப்படின்னு சொன்னா, யோசேப்பு செய்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்று அவனுடைய எஜமானன் கண்டு அவனுடைய வீட்டினுடைய மொத்த பொறுப்பையும் யோசேப்புனுடைய கையில கொடுத்த உடனே யோசேப்பு உடனே தீர்மானம் பண்ணிட்டான், இல்லப்பா ஆண்டவர் என்ன பெரிய இடத்துல கொண்டு போறதுக்கு கர்த்தர் சித்தம் உள்ளவரா இருக்கிறாரு. நான் இந்த போத்திபாருடைய வீட்டிற்கு வந்தது சரி, நான் இந்த போத்திபாருடைய வீட்டுக்கு வந்தது கர்த்தர் என்ன கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு, எனக்கு அற்புதம் செய்கிறது கன்ஃபார்ம், என்ன கர்த்தர் உயர்த்துகிறது கன்ஃபார்ம், இந்த சூழ்நிலையிலிருந்து என்ன தூக்கி எடுக்கிறதுக்கு கன்ஃபார்ம். ஆமென். என் சகோதரர்களை பார்க்கலாம் நான் உயர்றதற்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. நான் விசுவாசிக்கிறேன். அப்படி ஒரு மூமெண்ட்டுக்குள்ள கர்த்தர் சிலரை நடத்துவேன்னு வாக்கு கொடுக்கிறாரு. நீங்க விசுவாசிக்கிறீங்களா பிரதர்? இந்த சிஸ்டர் இந்த 100 days முடிகிறதுக்குள்ள நீங்க சொல்லுவீங்க. என்ன சொல்லுவீங்கன்னா, பாஸ்டர் கர்த்தருடைய வருகை தாமதிக்கும்னா இன்னும் ஒரு 5 yearsக்குள்ள, இன்னும் ஒரு 10 yearsக்குள்ள என்னை எட்டாத உயரத்திற்கு கர்த்தர் கொண்டு போக போறாரு. என் தலையெழுத்தை ஆண்டவர் மாற்ற போறாரு, என் சூழ்நிலையை ஆண்டவர் மாற்ற போறாரு, என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்க போறாரு. அதற்கு இப்பவே ஆண்டவர் கன்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இப்பவே என்ன கர்த்தர் நிறுத்த ஆரம்பிச்சிட்டார் அப்படின்ற சாட்சியை ஆண்டவர் நம் மூலமாய் ஆமென் ஆமென் கேட்க பண்ணுவார். அவர் துவங்குகிறவர், அவர் முடிக்கிறவர், அவர் ஆரம்பிக்கிறவர். எனக்காக அவர் துவங்குறதற்கு வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா.
ஆமென். விசுவாசிக்கிறீர்களா? அப்போ இந்த சாப்டர் எங்கே இருந்து உங்களுக்கு ஆரம்பிக்குதுன்றத யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தை நீங்க மறக்க கூடாது. அப்படின்னா தூக்கத்துல இருந்து தட்டி எழுப்பி 76வது நாள் கொடுத்த செய்தியை கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொன்னா கடகடன்னு சொல்லணும். எங்க இருந்து ஆரம்பிக்கணும்னா ஒரு கேள்வி, அந்த கேள்விக்கு பதில் யாரும் சொல்ல முடியாது. ஆனா அந்த கேள்விக்கு மனிதர்கள் பதில் கொடுக்க முடியாது. ஆனா உன்னதமான தேவனிடத்திலிருந்து பதில் வந்தது. சோ அந்த பதில் இன்னொரு பதிலை தேடி போகுது. இந்த பதில் எப்படி இருக்குன்னா சந்தேகத்தோட இருக்குது. அந்த பதில் சந்தேகமா இருந்ததுனால அதனுடைய பிள்ளைக்கும் அந்த சந்தேகம் வருது. அந்த சந்தேகத்தை போக்குறதுக்கு இந்த பிரசன்னம் அந்த வீட்டுக்குள்ள போய் ஒரு துவக்கத்தை கட்டளையிடுது. அந்த துவக்கம் தான் வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிட்டு. எப்படி சாமா சிஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க, உங்களுக்கு இந்த பிரெக்னன்சி டைமில் அந்த மாதிரி ஏதாவது அனுபவம் இருக்கா தெரியல. ஆனால் நீங்கள் நிறைய பேர் உதைச்சதை சொல்லியிருப்பீங்க, இல்லை உதைக்குது பிள்ளை சுத்துது அப்படியெல்லாம் சொல்லியிருப்பீங்க. ஆனால் எலிசபெத் அம்மாவுக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு அனுபவம். உள்ள பிள்ளை என்ன பண்ணிச்சுன்னா, ஸோ இன்னும் இந்த ஜபத்தில் நான் நம்புகிறேன், இன்னும் திருமணமாகி குழந்தை பாக்கியம் கிடைக்காத ஒவ்வொருவருக்கும் இந்த மாதிரி ஒரு ஃபீலை ஆண்டவர் தருவார். உங்களுக்கு பிறக்க போற பிள்ளை வயிற்றிலேயே அபிஷேகத்தில் நிறைஞ்சு, அவருடைய வாவியில நிறைஞ்சு, கத்தர் இனி வெளியில கொண்டு வந்து வச்சில்ல, கத்தர் உங்க வயிற்றுக்குள்ளேயே கத்தர் அபிஷேகிச்சு உங்களுக்கு பிறக்க போகிற பிள்ளை தாயின் கருவிலே அபிஷேகம் பண்ணப்பட்டு வெளியே வரும். கத்தர் வயிற்றுல இருக்கும் போதே அபிஷேகம் பண்ணுவார். ஆமேன். அத்தனை வருஷமான ஏஜான வயது சென்ற எலிசபெத்தையும் கத்தர் நினைத்தார். யங் ஸ்டேஜா இருக்கிற மரியாளையும் ஆண்டவர் நினைத்தார். நான் நம்புறேன், தாமதமா இருக்கிறவர்களையும் கத்தர் நினைப்பார். இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறவர்களையும் கத்தர் நினைப்பார். உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உறுதி. கத்தர் நம்முடைய வீட்டிலே மலடு இல்லை, அதை நீங்க தூக்கிட்டு வருவீங்க, அதை நாங்க ஜெபம் பண்ணுவோம். கத்தர் அதை அங்கீகரிப்பார். அவருடைய சத்தம் பலத்த சத்தமாய் மாற போகிறது. ஹல்லேலூயா. ஆமென். ஸோ இந்த தேவ பிரசன்னம் வந்து எத்தனை மாதம் இருந்துச்சுன்னா 3 months, 3 மாதத்துக்குள்ள பெரிய அற்புதம். எல்லாரும் கேட்கணும், என்னத்தை கேட்கணும்னா மரியாதை மாதிரி நம்ம மாறணும். நம்ம வந்து ஒரு 3 months ஒரு இடத்துல போய் உட்கார்ந்தா என்ன வரணும்? ஒரு மாற்றம் வரணும், ஒரு ஒழுக்கம் வரணும், ஒரு ஜப ஆவி வரணும். நம்ம 3 மாதம் போய் உட்கார்ந்தா சண்டை வரக்கூடாது. நம்ம 3 மாதம் போய் உட்காரும் போது இவன் எப்போ போவா, இவன் எப்போ போவான் அப்படின்னு இருக்கக்கூடாது. நம்ம 3 மாதம் உட்கார்ந்தா வெளியில் வரும்போது நிறைய பேர் கேட்கணும், ஏன் போறீங்க, போகாதீங்க, இங்கேயே இருங்க அப்படின்னு சொல்றதற்கு நம்ம நிறைய பேர் 3 நாள் தான் இருப்போம். அப்படி போய் 3 நாள் பார்த்தீங்கன்னா, ஐயோ மகராசம் வந்துட்டாரு, வந்த உடனே எல்லாம் சரியாயிடுச்சு. 4வது நாள் திரும்பவும் நம்முடைய கேரக்டர் வெளியே வரும். அப்படின்னா கோல் சொல்றது, திட்டுறது, இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும். அதுக்கப்புறம் எப்போ போவாங்கன்னு வரும். அப்படி இருக்கக்கூடாது. மரியாள் மாதிரி 3 மாதம் உங்கள் பிள்ளைகளுடைய வீட்டில் இருந்தாலும் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் என்னவா இருக்கணும்னா நன்மையாக இருக்கணும். வயதான ஒவ்வொரு அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நான் சொல்கிற ஒரு பெரிய கர்த்தருடைய வார்த்தைனா, நீங்கள் இந்த மரியாளுடைய அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். சமாதானம் இல்லாத குடும்பத்தில் உங்களால் சமாதானம் வரணும். சந்தோஷமே, இந்த குதூகலமே இல்லாத வீட்டில் உங்களால் அப்படி வரணும். நீங்கள் போய் உட்கார்ந்த உடனே உங்களுக்கு வித்தியாசம் வரக்கூடாது. ஆமென். நம்புறீங்களா? என்ன எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த அபிஷேகத்தை கர்த்தர் கிருபையாய் தருவார். ஸோ வேகமாக உங்களுக்கு சொல்லி 3 months, ஒரு 3 மாதம் தேவனுடைய பிரசன்னம் உங்கள் வீட்டில் இருக்கும்போது நடக்கிற பெரிய அற்புதங்கள் வாசிக்கலாம். வேதத்தை திறந்து முதலாவதாக ஒன்றை நம்ம வாசிக்க போறோம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆமென். 2 சாமுவேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனம் சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தருடைய பெட்டி கீர்த்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாசம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். கர்த்தருடைய பெட்டி கீர்த்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில், ஆமென், கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் முதல் கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்னன்னா, ஆண்டவருடைய பிரசன்னத்தை உங்க வீட்டுக்கு கொண்டு வாங்க.
ஆண்டவருடைய பிரசன்னத்தை உங்களுக்குள்ள கொண்டு வாங்க. நீங்க ஆராதிக்க ஆராதிக்க அவருடைய பிரசன்னம் உங்களுக்குள்ள வரும். நீங்க போய் ஆண்டவரோட நேரத்தை செலவு பண்ணுங்க. ஆண்டவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கும் போது முதல்ல நடக்கிறது என்ன அப்படின்னா, வேதம் சொல்கிறது, சுற்றி இருக்கிறவர்கள் மற்றவர்கள் பார்க்கிற அளவிற்கு கர்த்தர் ஓபேத் ஏதோமினுடைய வீட்டை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆமென். இந்த உடன்படிக்கை பெட்டி உங்களுக்கு தெரியும். இந்த உடன்படிக்கை பெட்டி ஏலி அவன் ஆசாரியனா இருக்கும்போது பெரிய யுத்தம் வருது. உடனே இந்த உடன்படிக்கை பெட்டியை என்ன பண்றாங்கன்னா, அந்நிய நாட்டில் இருக்கிற அந்த ஜனங்கள் வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க. இந்த உடன்படிக்கை பெட்டியை பார்த்த உடனே அவங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா, இது வந்து ஒரு பெரிய வேல்யூ உள்ளது, இது நம்முடைய கடவுள் மாதிரி இதுவும் ஒரு கடவுள் நினைச்சு, உங்களுக்கு தெரியும் தாகோனுக்கு முன்பாக அந்த விக்கிரக கோயில இதையும் கொண்டு போய் வச்சாங்க. ஆனா காலையில எந்திரிச்சு பார்க்கும்போது அந்த தாகோன் முகம் குப்புற விழுந்து கிடக்குது. சரி, உடனே எடுத்து திரும்பவும் நிப்பாட்டி ஏதோ யாரோ தள்ளி போட்டாங்க போல அப்படின்னு நினைச்சு வச்சா, அடுத்த நாள் காலையில வந்து பார்த்தா அந்த தாகோன் வந்து 4 துண்டா என்ன பண்ணுச்சு, உடஞ்சு கிடக்குது. உடனே நினைச்சிட்டாங்க, ஐயோ இது நம்ம இத மாதிரி கிடையாது, இது வித்தியாசமானது, இந்த பிரச்சனத்துக்கு முன்பாக எதுவும் நிற்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த உடன்படிக்கை பெட்டியை எப்படியாவது யாருடைய வீட்டிலேயாவது தள்ளி விடணும்னு நினைச்சாங்க. இப்போ அது ஒரு பெரிய ஸ்டோரி. இந்த உடன்படிக்கை பெட்டியை இஸ்ரவேல் ஜனங்கள் உள்ள கொண்டு வர்றதுக்கு ஊசா என்கிற ஒருத்தர் என்ன பண்றாருன்னா, மாட்டு வண்டிக்கு மேல வச்சு இந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வரும்போது இந்த மாடு மிரண்டு இந்த உடன்படிக்கை பெட்டி அப்படி கவுந்து விழ போன உடனே இந்த ஊசாய் வந்து துணிகரம் கொண்டு என்ன பண்றாருன்னா, கை நீட்டி பிடிக்கிறார். விழுந்துடக்கூடாதுன்னு பிடிச்சாரு. ஆனா அதை பிடிக்கிறதுக்குன்னு ஒரு இது இருக்குது. பிடிச்ச உடனே என்ன பண்றாருன்னா, ஊசாய் அங்கே செத்து போயிடுறாரு. இப்போ இதனுடைய பவரை பார்த்த உடனே யாருமே தங்களுடைய வீட்டுக்குள்ள இந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போறதுக்கு எல்லாருமே தயங்குறாங்க. யாருமே இன்ட்ரெஸ்டடா இல்லை. ஏற்கனவே இந்த உடன்படிக்கை பெட்டி தாகோனுக்கு முன்பாக விழுந்துச்சு, அவங்களுக்கு மூல வியாதி வந்துச்சு. இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஊசாய் செத்து போயிடுறான். ஐயோ நம்ம வீட்டுக்கெல்லாம் வேண்டான்னு சொல்லும் போது இப்ப யாருடைய தலையில கட்டுறாங்க அப்படின்னு சொன்னா, இவங்க வந்து இந்த ஓபேத் ஏதோம் வந்து இவன் இஸ்ரவேலியனு அல்ல, இவன் இஸ்ரவேல் கோத்திரத்தான் அல்ல, இவன் அந்நிய ஜனம், இவன் அந்நிய மனுஷன். ஆனா இந்த பிரசன்னத்தை நம்ம அனுபவிக்க முடியாது. இந்த உடன்படிக்கை பெட்டிக்கு நம்ம சுமக்கிறதுக்கு அவ்வளவு தகுதி உள்ளவங்க அல்ல. இது ரொம்ப கஷ்டம், இது இருந்தா ரொம்ப பரிசுத்தமா வாழணும், அது நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லி புறஜாதியான இந்த ஓபேத் ஏதோமனுடைய தலையில கட்டினாங்க. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, அங்க உடன்படிக்கை பெட்டி வேண்டான்னு தள்ளுனவங்க யார் அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள், யூதா ஜனங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல பாவிகளை ரட்சிக்கிறதுக்கு உலகத்துல வந்த உடனே அவங்க எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இதை நம்ம ஏத்துக்க முடியாது, இது மாதிரி நம்ம வாழ முடியாது, நமக்கு மோசையினுடைய பிரமாணம் போதும்னு சொல்லி யார் தலையில கட்டிட்டாங்க? எங்களுக்கு வேண்டான்னு சொல்லிட்டு புறஜாதியா இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் அப்படியே போட்டுன்னு தந்ததுனால தான் அந்த பிரசன்னம் ஓபேத் ஏதோமனுடைய வீட்டுக்கு போனது மாதிரி கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சிந்தப்பட்ட இயேசு நமக்கு சொந்தமானார். நல்ல கரங்களை தட்டி, புறஜாதிகளாகிய நமக்கு ஆண்டவர் சொந்தமானார். புறஜாதிகளுக்கு கர்த்தர் நமக்கு ஆண்டவர். நம்ம அந்த வரைமுறைக்கு உட்பட்டவர்கள் அல்ல, அதை சேர்ந்தவர்களும் அல்ல, ஆனால் அவர் நமக்கு கிருபையாய் கிடைத்தார். இப்போ இந்த உடன்படிக்கை பெட்டியை குறித்து எதுவுமே தெரியாத இந்த ஓபேத் ஏதோம் தன்னுடைய வீட்டில் வச்சிருந்த உடனே என்ன நடக்குது அப்படின்னா, 3 months 3 மாதத்திற்குள்ள கர்த்தர் மற்றவங்க பார்க்கிற அளவிற்கு கர்த்தர் அவனுடைய குடும்பத்தை ஆசீர்வதித்தார். பிரதர், இன்னையிலிருந்து ஒரு தீர்மானம் எடுங்க. பிரதர் சிஸ்டர், இன்னையிலிருந்து ஒரு தீர்மானம் எடுங்க. அவ்வளோதான். மண்டே வந்து நமக்கு என்ன ஆரம்பிக்குது அப்படின்னா, டிசம்பர் ஆரம்பிக்கிறது. டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, இதுக்கு மேலே வேண்டாம் நான் சொல்லலை. இந்த 3 மாதமும் ஒரு பொருத்தனையோட நீங்கள் முன்னேறுங்க, ஒரு பொருத்தனையோட முன்னேறுங்க. எதுக்கு அப்படின்னு சொன்னால், அவருடைய பிரசன்னம், அவருடைய பிரசன்னம். நான் நடக்கும்போது, உட்காரும்போது, சாப்பிடும்போது அவருடைய பிரசன்னத்தை சுமப்பேன். என்னுடைய வீட்டில் அவருடைய பிரசன்னம் இருக்கும். நான் நம்புறேன், ஆண்டவரோட நெருங்க ஆரம்பிங்க, அந்த உடன்படிக்கை பெட்டியோட நெருங்க ஆரம்பிங்க. நான் நம்புறேன், உங்களை சுற்றி இருக்கிற நிறைய பேர் உங்களை ஆசீர்வதிக்கிறத பார்க்க போறாங்க. ஓபேத் ஏதோமனுடைய வீட்டை மற்றவருடைய கண்களுக்கு முன்பாக ஆசீர்வதித்த கர்த்தர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார். ஆமென். உங்களை குறித்த ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை, ஆமென், ஹல்லேலூயா, சுற்றி இருக்கிறவர்கள் பார்ப்பார்கள். உங்களுடைய குறைவுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவாக்க போகிறார். ஆமென். இந்த உடன்படிக்கை பெட்டியை வேண்டான்னு சொன்னவங்க குறையும் இல்லை. தாவீது கூட என்ன பண்றாருன்னா வேண்டான்ட்டாரு. அவர் கூட பயப்படுறாரு.
கொஞ்சம் இருக்கட்டும்பா அப்படின்றாரு. அவருடைய எப்பா யாருடைய வீட்டுக்கு கொண்டு போறீங்கன்னு பார்த்தா பின்னாடி இருக்கிற அத்தனை சேவகர்களும் தெரிச்சு ஓடுறாங்க. ஐயோ வேணாம் சாமி, வேணாம், நம்ம வீட்டுக்கெல்லாம் ஆகாது அப்படின்னு. ஆனா அத்தனை பேரும் முடியாது, அத்தனை பேருடைய வீட்டுக்குள்ளேயும் வைக்க முடியாது. ஆனா யாருடைய வீடு அதுக்கு திறந்திருந்துச்சுன்னா ஓபேத் ஏதோம். ஹல்லேலூயா. இது கடைசி காலம், இது கடைசி காலம். ஜனங்கள் நிறைய பேர் ஆண்டவரை தேடுறதில்லை, ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்றவங்க குறைஞ்சிட்டாங்க. நிறைய பேர் வெறும் என்னமோ ஈஸியா ஒரு 2 நிமிஷம் போய் உட்கார்ந்தா அந்த ஆசீர்வாதத்தை கிடைச்சா போதும்னு நினைக்கிறாங்க. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்க அப்படி இருக்க வேண்டாம். பிரசன்னத்தை சுமக்க சுமக்க கர்த்தர் சொல்கிறார், உங்க குறைவுகளை கர்த்தர் நிறைவாய் மாற்றுவார். நெக்ஸ்ட் இயர் நான் இப்பவே உங்களை ஆயத்தப்படுத்துகிறேன். 2026வது வருஷம் தேவனுடைய பிரசன்னத்தை சுமக்கிற வருஷம். உங்க வீட்டில் ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டி வரப்போகிறது, கர்த்தருடைய பிரசன்னம் வரப்போகிறது. ஆமென். மற்றவர்கள் தெரிகிற அளவிற்கு கர்த்தர், ஆமென், ஹல்லேலூயா, 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 கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். நம்பர் 1, கர்த்தர் குறைவை நிறைவாக்குற கர்த்தர். நான் சொல்ல வர செய்தி உங்களுக்கு புரியுது தானே? உங்களுக்கு புரிஞ்சு தானே எங்க இருந்து உங்களை ஸ்டார்ட் பண்ண? லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் கொடுக்கிற ஃபர்ஸ்ட் வார்த்தை இது எப்படி ஆகும். அந்த கேள்விக்கு பதில் என்ன இருக்குன்னா, அங்கே இருந்து உனக்கு ஒரு பதில் வரும். தேவ ஆவி உன்மேல் நிழலிடும், அப்பொழுது இந்த அற்புதம் நடக்கும். சோ இப்போ அந்த அற்புதம் 2 பேருக்கு ஒரே அதிகாரத்தில் 2 பேருக்கு கிடைக்குது. ஒன்னு எலிசபெத் அம்மா, இன்னொன்னு மரியாள். இவங்க 2 பேரும் இப்ப போகும்போது இந்த எலிசபெத் அம்மாவுக்குள்ள என்ன இருக்குன்னா, அற்புதம் நடந்தாலும் வெளியே சொல்லக்கூடிய தைரியம் இல்லை. ஏன் தைரியம் இல்லைன்னா, உள்ளுக்குள்ள என்ன இல்லைன்னா மூமெண்ட் எதுவுமே இல்லை. அப்போ இந்த மரியாள் என்கிற ஒரு கேரக்டரை, ஒரு பரிசுத்த ஆவியானவரை அப்படின்னா அந்த பிரசன்னத்தை உள்ள கொண்டு வந்த உடனே இப்ப என்ன ஆகுதுன்னா, அவளுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் மூமெண்ட் ஆகுது, அது செய்ய ஆரம்பிக்குது. கையளவு மேகம் காமிக்கப்பட்டுருச்சு. உடனே அந்த அம்மாவுக்குள்ள ஒரு விசுவாசம் வருது. சோ இந்த வீட்டுல மரியாள் 3 months தங்குறாங்க. அந்த 3 மாசத்துக்குள்ள அந்த குடும்பத்தினுடைய அட்மாஸ்பியரே மாறுது. சோ அந்த காரியத்தை வச்சு உடன்படிக்கை பெட்டி ஆகிய பரிசுத்த அந்த பிரசன்னம் நம்ம வீட்டுக்குள்ள வரும்போது, ஓபேத் ஏதோமனுடைய வீட்டுல ஃபர்ஸ்ட் கர்த்தருடைய பிரசன்னம் போகுது. அந்த மனுஷனை கர்த்தர் மற்றவர்கள் பார்க்கும்படியாய் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப புரிஞ்சிச்சுல உங்களுக்கு? இப்ப புரிஞ்சில்ல? இதை விசுவாசிக்க ஆரம்பிப்பீங்களா? ஆமென் சொல்லுங்க. நீங்க ரொம்ப கவனமா இதை கேட்டாதான் அந்த வார்த்தையை நமக்கு புரியும். ஆமென். சோ நம்பர் 2, இரண்டாவதாக 3 months, அடுத்த 3 மாதம். நீங்கள் 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தினுடைய 11வது 12வது வசனத்தை வாசிக்க போறோம். 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். 16ஆம் அதிகாரத்தினுடைய 11, 12 வாசிக்கலாமா? ஆமென். பின்னும் தாவீது அபிஷாயையும் தன் ஊழியக்காரர் எல்லாரையும் பார்த்து, இதோ என் கற்ப பிறப்பான என் குமாரனே, என் பிராணனை வாங்க தேடும் போது இந்த பென்யமீனன் எத்தனை அதிகமாய் செய்வான், அவன் தூசிக்கட்டும். அப்படி செய்ய கர்த்தர் அவனுக்கு அனுமதி, அவனுக்கு கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இப்ப என்ன அப்படின்னா, இது தாவீதுனுடைய சம்பவம். இப்போ 3 months 3 மாதம் அப்படின்னா வேதத்தினுடைய வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த தாவீது நிறைய நேரத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவன் நிறைய வனாந்தரத்திலே இருந்தார். தாவீது நிறைய வனாந்தர அனுபவம் இருந்துச்சு. நம்பர் 1, முதலாவதாக சவுலினாலே அவருக்கு ஒரு வனாந்தரம் இருந்துச்சு. யாருக்கு? தாவீது சந்தித்த 3 வனாந்தரங்கள். ஒன்று, சவுலினாலே தூண்டப்பட்டு வனாந்தரத்துக்கு போனார். நம்பர் 2, இரண்டாவது தன்னுடைய சொந்த குடும்பத்தில் இருக்கிறவர்களாலே அவர் வனாந்தரத்துக்கு போனார். நம்பர் 3, மூன்றாவது தன்னுடைய சொந்த குமாரனாலே அவர் வனாந்தரத்துக்கு போனார். ஆனா இப்போ இந்த வசனத்துல ஒரு 3 months, ஒரு 3 மாதம் எங்க போறார் அப்படின்னு சொன்னா, தாவீது வனாந்தரத்துக்கு போறார். ஏன்னா தன்னுடைய சொந்த பிள்ளை பயங்கரமா பிரச்சனை பண்ணுது, ஊருக்குள்ள இருக்க முடியல, இங்க இருந்து ஓடிதான் ஆகணும். அந்த சோதனையினுடைய காலம் என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 months 3 மாதம். இந்த 3 மாதம் அவருடைய தலையின் மேல என்ன இருக்குன்னா, இப்ப நிந்த தாவீது அந்த மனுஷன் தூசிக்கிறான், இரத்த பிரியனே, பேலியாளின் மகனே அப்படின்ற ஒரு பெரிய நிந்தை. அப்போ தாவீது சொல்றாரு, சரி பரவாயில்லப்பா, நம்மளுக்கு கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறாரு, பரவாயில்ல, இந்த நிந்தை நமக்கு தேவையானதுதான், இந்த நிந்தையை குறித்து பயப்படாதீங்க அப்படின்னு அவர் 3 மாதம் ஆண்டவருடைய பிரசன்னத்திலிருந்து திரும்பி வரும்போது வேதம் சொல்லுகிறது, அந்த நிந்தை, அந்த அவமானம் அவருக்கு ஆசீர்வாதமாய் மாறுகிறது. நாம் விசுவாசிக்கிறேன், இங்க சுமக்கிற 3 மாதத்திற்குள்ள, டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, இந்த 3 மாதத்திற்குள்ள கர்த்தர் உங்களை ஜெபிக்க வைப்பார். அவருடைய பிரசன்னத்தை நீங்க அனுபவிப்பீங்க. அவருடைய
பிரசன்னம் உங்களுடைய வீடுகளுக்குள்ள கடந்து வரும். உங்க வேலை ஸ்தலத்துக்குள்ள அவருடைய பிரசன்னத்தை பார்ப்பீங்க. உங்க வாகனத்துக்குள்ள ஆண்டவருடைய பிரசன்னத்தை நீங்க சுமப்பீங்க. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இந்த 3 மாதத்திற்குள்ளே நிந்தையை கர்த்தர் மாற்றி நன்மையாய் மாற பண்ணுவார். நீங்கள் தலை குனிந்த இடத்திலே கர்த்தர் உங்கள் தலையை நிமிர பண்ணி நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி இந்த 3 மாதத்திற்குள்ள ஆமே நீங்கள் வெட்கப்பட்ட இடத்துல, நீங்க தலை குனிந்த இடத்துல, ஆமே நீங்க நிந்தையை அனுபவித்த இடத்துல கர்த்தர் கிருபையாய் உங்களுக்கும் எனக்கும் ஆமே அந்த நிந்தையை கர்த்தர் நன்மையாய் மாற பண்ணுவார். ஹல்லேலூயா. யாரெல்லாம் நிந்திச்சாங்களோ எல்லா நிந்தையும் கர்த்தர் நமக்கு நன்மையாய் மாற பண்ணுவார். விசுவாசிக்கிறீர்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? காரணம் இல்லாமல் நிந்தித்த நிந்தையை மாற்றுகிற கர்த்தர், நம்மேல் இருக்கிற நிந்தையை மாற்றுகிற கர்த்தர், மனிதர்கள் நம்மேல் நிந்தித்த நிந்தையை மாற்றுகிற கர்த்தர். என்ன வேணாலும் நிந்திக்கட்டும், என்ன வேணாலும் அவமானப்படுத்தட்டும், என்ன வேணாலும் வார்த்தையை பேசட்டும், ஆனா நான் நம்புறேன் நம்மோடு கூட இருக்கிறவர் யார் தெரியுமா? நிந்தைகளை மாற்றுகிற கர்த்தர். நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோடு அவமானம், நிந்தை எல்லாம் அது அனுதின உணவு போல, பழிச்சொல், எதிர்ப்பு எல்லாம் பலன் தரும் ஊட்டச்சத்து. பரவாயில்ல பிரதர், அவங்க திட்டினதை குறித்து பயப்பட வேண்டாம், அவங்க குறை சொன்னதை குறித்து பயப்பட வேண்டாம், அவங்க அவமானப்படுத்தணும்னு நினைச்சதை குறித்து பயப்பட வேண்டாம். அவங்க எந்தெந்த நிந்தைகளை உங்க தலை மேல வைக்கிறாங்களோ அத்தனை நிந்தைகளையும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் நம்புறவங்க கைகளை தட்டும் போதே அதற்கான காரியங்கள் ஆரம்பிக்கட்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் தீர்மானம் எடுக்கிறீங்க? 3 months, 3 மாதத்துக்குள்ள நம்பர் 1, முதலாவது என்னுடைய ஆசீர்வாதம் அநேகருக்கு தெரிய வரப்போகுது. ஓபேத் ஏதோமை கர்த்தர் ஆசீர்வதிச்சதை பார்த்த உடனே ராஜாவுக்கே என்ன வருது? ராஜாவுக்கே பொறாம வர்ற மாதிரி, எப்பா கொண்டு வாங்கப்பா, முதல்ல அந்த உடன்படிக்கை பெட்டி எங்க கொண்டு வாங்க. அவன் அந்த அளவுக்கு ராஜாவுடைய கண்கள் படுகிற அளவுக்கு 3 மாதத்துக்குள்ள. நம்பர் 2, இரண்டாவதாக 3 மாதத்திற்குள்ள அவன் போகும்போது நிந்தையோட போறான், ஆனா திரும்பி வரும்போது ஆசீர்வாதத்தோட திரும்பி வர்றாரு. 3 monthsக்குள்ள நிந்தைகள் எல்லாம் மாற்றுகிறதுக்கு கர்த்தர் வல்லவன். நம்பர் 3, மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்லி சீக்கிரமா எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தினுடைய 23வது வசனத்தை வாசிக்கலாமா? எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தினுடைய 23. மோசே பிறந்த போது ஆமென் அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவினுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒளித்து வைத்தார்கள். ஹல்லேலூயா. 3 months, 3 மாதம் அம்மாவுடைய கையில, 3 மாதம் அவருடைய அடப்பைக்குள்ள, 3 மாதம் வெளியில யாருக்கும் தெரியாம, 3 மாதம் யாருக்கும் முன்னாடியே சத்தம் போடாம அந்த மோசே என்கிற குழந்தை எங்க இருக்குன்னா 3 மாதம் அந்த வீட்டுக்குள்ள ஒளிஞ்சிருக்குது, கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ளேயே இருக்குது. இப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இந்த 3 மாதம் முடிந்த உடனே அடிமை என்று சொல்லப்பட்ட அந்த தேசத்துல கர்த்தர் ஒரு அதிகாரியினுடைய வீட்டிலே அந்த குழந்தையை கர்த்தர் வளர்க்கும்படியாய் கர்த்தர் உதவி செய்தார். ஆமென். ஹல்லேலூயா. அடிமையான வீட்டிலே இருந்த அந்த மோசே இப்ப யாருடைய வீட்டுக்கு போறது அப்படின்னா அரண்மனைக்கு கடந்து போகிறான். நான் விசுவாசிக்கிறேன், நீங்க இருக்கிற சூழ்நிலை 3 மாசத்துக்குள்ள கர்த்தர் மாற்றி உங்களை நிறைய பேரை கர்த்தர் அரண்மனைக்குள்ள கொண்டு போறாரு. இதை நம்புங்க, இந்த வார்த்தையை விசுவாசிங்க. முழு பலத்தோட ஆண்டவரை பார்த்து ஆமென் என்று சொல்லுங்க. இயேசுவே ஆமென். முழு பலத்தோடு எஸ் 3 மாதத்திற்குள்ள பிரதர், இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. 3 மாதத்திற்குள்ள உங்களுக்காக ஒரு அரண்மனை கதவு திறக்கப்படுகிறது, ஒரு ராஜ வீடு உங்களுக்காக திறக்கப்படுகிறது. நீங்க எந்த இடத்திலே அடிமை என்று கூனி குறுகிறீர்களோ அதே இடத்துல யாருக்கும் திறக்காத அரண்மனை உங்களுக்காக திறக்க போகிறது, உங்க பிள்ளைகளுக்காக திறக்க போகிறது. அந்த அரண்மனையை ஆண்டவர் திறக்க போறாரு. ஹல்லேலூயா. இருக்கிற இடத்திலே விட்டு கர்த்தர் ஒரு உன்னதமான இடத்துல கொண்டு போய் உங்களை வைத்து கர்த்தர் அழகு பார்ப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இது நடக்கும். 3 மாதத்திற்குள்ள ஒரு உயர்வான இடம், நீங்க நினைக்காத இடம், அம்மா சந்தோஷப்படுகிறது மாதிரி இடம், உங்க குடும்பம் சந்தோஷப்படுகிறது மாதிரி ஒரு இடத்தை கர்த்தர் வைப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார்.
ஹalleluya. கைகளை அசைத்து ஒரு ஹalleluya சொல்லுங்க. 3 months நம்பர் சொல்லுங்க. முதலாவது 3 மாதத்திற்குள்ள என் ஆசீர்வாதம் நிறைய பேருக்கு தெரிகிற அளவிற்கு அப்பா என்ன ஆசீர்வதிக்க போறாரு. நம்பர் 2, இரண்டாவதாக 3 மாதத்திற்குள்ள என் தலை மேல இருக்கிற நிந்தைய கத்தர் மாற்றி என்ன ராஜாவா அபிஷேகம் பண்ண போறாரு. என்ன நிந்திச்சவங்களுக்கு முன்னாடி, என்ன அற்பமா பேசினவங்களுக்கு முன்னாடி, என்ன குறைவா பேசினவங்களுக்கு முன்னாடி 3 மாசத்துக்குள்ள கத்தர் என்னை பெருமையாய் பேசுகிற அளவிற்கு என் தலையை ஆண்டவர் உயர்த்த போறாரு. ஆமென். 3 மாதத்திற்குள்ளாக ஆமென். வீட்டிலே ஒளித்து வைக்கப்பட்ட மோசே, யாருக்கும் வெளியிலே காண்பிக்க கூடாது முடியாத மோசே, அடிமை வீட்டிலே வாழ்ந்த மோசே 3 மாதத்திற்குள்ளே அரண்மனை வீட்டுக்குள்ளே கடந்து போய் அங்கே அரண்மனை கதவு மோசைக்காக திறக்கப்பட்டது போல இன்னும் 3 மாதம், இந்த நாளிலிருந்து 3 மாதம், இந்த நிமிஷத்திலிருந்து 3 மாதம் என் தலையெழுத்த கத்தர் மாற்றுவார். வேதத்தின்படி ஆண்டவர் மாற்றுவார். சூழ்நிலைகள் மாற போகிறது. 3 மாசத்துல பத்திரிகையோட வர்றதற்கு ஆண்டவர் உதவி செய்வார். 3 மாதத்துல ஒரு நற்செய்தியோட ஆண்டவர் உங்களை கொண்டு வருவார். 3 மாதத்தோட ஒரு கையளவு மேகத்தை நீங்க பாப்பீங்க. 3 மாதத்துக்குள்ள மூமெண்டே இல்லாத ஹalleluya அந்த குழந்தை துள்ளினது போல கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிற அதிசயத்திற்கு ஒரு மூமெண்ட கர்த்தர் தருவார். ஒரு கையளவு மேகத்தை நம்ம பார்க்க போறோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறதற்கு வல்லவர். ஹalleluya. அப்படியே எல்லாரும் எழும்பி நிற்கலாம். முழு பலத்தோட எழும்பி ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாம் முன்னாடி வாங்க. ஆன்லைன்ல இருக்கிற பிள்ளைகளும் இந்த கடைசி ஜெபத்துல நீங்க இருக்க ஆண்டவர் உங்களுக்கு கிருபை தருவார். உங்களுக்காக ஜெபிக்க போற. நாளைக்கு நமக்கு ஞாயிற்றுக்கிழமை 2 ஆராதனையிலையும் ஆண்டவர் மகிமைப்படுவார். நாளைக்கு மாலையில கர்த்தர் ஆமென் 77வது நாள் கர்த்தர் முடிக்கிறதுக்கு கர்த்தர் கிருபை செய்ய போறார். அவர் நல்லவர். என் தலையை நிமிர பண்ணுகிறவர் வல்லவர். அவர் அற்புதர். அவர் ஆமென் என்னுடைய வாழ்க்கையை மாற்றுகிறதற்கு கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். ஸ்தோத்திரம். அவமான நிந்தை எல்லாம் அனுதின உணவு போல, பழிச்சொல் எதிர்ப்பு எல்லாம் பலன் தரும் ஊட்டச்சத்து. கர்த்தர் சொல்றார், தொடர்ந்து ஓடு. 3 மாதத்திற்குள்ள ஒரு மிராக்கல், 3 monthsக்குள்ள ஒரு மிராக்கல். ஹalleluya. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போறீங்க? நீங்க ஒரு 3 மாசம் நான் நம்புறேன் ஒளிஞ்சிருங்க. கர்த்தர் விரும்புறார். ஒரு காரியத்தை அந்த 3 monthsம் ஓபேத் ஏதோம் தன்னுடைய வீட்டை விட்டே வெளியே போயிருக்க மாட்டாரு. ஆனா என்ன இருக்குன்னா உடன்படிக்கை பெட்டி உள்ள இருக்குது. அதை பத்திரமா பார்த்துக்கணும், அதை தொடச்சு வைக்கணும், கிளியரா வைக்கணும். அப்ப டெய்லி ஒவ்வொருத்தரும் கேட்டிருப்பாங்க, எப்பா உங்க வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? யாரும் சாகல தானே? யாருக்கு எந்த வியாதியும் இல்லை தானே? எங்களுக்கு ஒண்ணுமே இல்லை. ஆமென். ஏனென்றால் அந்த உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிறதற்கு எங்களுக்கு தகுதியை கர்த்தர் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய பிரசன்னத்தை சுமக்கிறவங்க வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. ஒரு தீர்மானம் எடுப்பீங்களா பிரதர்? 3 மாதம் ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்க வீட்டில் ஒரு ஜெப சத்தம், ஆராதனை சத்தம் கேட்கணும். உங்க காருக்குள்ள ஒரு ஆராதனை சத்தம் கேட்கணும். நீங்க பைக்கை ஓட்டும் போது ஜெபம் பண்ணிட்டே இருங்க. Just 3 months, 3 மாதத்திற்குள்ள ஆண்டவர் நிறைய பேருடைய வாழ்க்கையை சேஞ்ச் பண்ண போறாரு, வித்தியாசமாக போறாரு. இந்த சூழ்நிலை 3 மாதத்துக்குள்ள மாற போகுது. ஹalleluya. வேற ஒன்றும் செய்ய வேண்டாம். ஜெப குறிப்புக்காக எல்லாம் ஜெபம் பண்ண வேண்டாம். இந்த வர்ஷிப் காட், ஆண்டவர் ஆராதிச்சா போதும். ஆண்டவர் நல்லவர்னு சொன்னா போதும், பெரியவர் அப்படின்னு சொன்னா போதும். ஸ்பெஷலா இன்னைக்கு கொடுத்த செய்தி ரொம்ப முக்கியமான செய்தி. தயவு செய்து இந்த செய்தியை இன்னொரு டைம் கூட நீங்க கேளுங்க. ஆன்லைன்ல 76வது நாள். இன்னும் நண்பர்கள், சொந்தங்கள் எல்லாம் இந்த லைவ்ல பார்த்துருக்கிறவங்க கூட நிறைய பேருக்கு சொல்லுங்க, இந்த செய்தியை கேட்க சொல்லுங்க. இதுல ஒரு பெரிய மாற்றம் வரும். இதை இன்னைக்கு ஆரம்பத்திலிருந்து ஏசப்பா நம்மகிட்ட பேசிட்டே இருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் ஆண்டவர் பேசினாரு, நீ சுமக்கிற சுமை உன்னுடையது தானா? என்ன கேட்டாரு? நீங்க சுமக்கிற சுமை உங்களுடையதானா? உங்க சுமையை தான் சுமக்கிறீங்களா? இல்ல சுமக்க கூடாததை சுமக்கிறீங்களா? நம்ம சுமக்க கூடாததை சுமக்கிறதுக்கு யார் பொறுப்பு இல்ல? கர்த்தர் பொறுப்பு இல்ல. கர்த்தர் எப்படி பொறுப்பாக முடியும்? இப்ப என்னுடைய மனைவி ஒரு சங்கடப்படுறாங்க. நான் போய் சொல்றேன், நீ எதுக்குமா கவலைப்படுற? அது கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆனாலும் எனக்கு கவலையா இருக்குது அப்படின்னு சொன்னா நான் என்ன பண்ண முடியும்? இல்ல உதாரணத்துக்கு சொல்றேன், என்ன பண்ண முடியும்? சரிப்பா நீ கவலைப்படு அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதனால சில பிரச்சனைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ அப்படி கவலைப்படுறதுக்கு எப்படி வச்சிருக்காரு தெரியுமா? இந்த சத்தத்தை கேட்கிற உங்களை என்னையும் ஒரு சிலரை கர்த்தர் எப்படி வச்சிருக்கிறார் தெரியுமா? அவ்வளோ நல்லா வச்சிருக்கிறார்.
அவ்வளோ நல்லா வச்சிருக்கிறாரு. ஆனா நீங்க சொல்லலாம், பாஸ்டர் நான் கடந்து போற சூழ்நிலை உங்களுக்கு தெரியாது பாஸ்டர். என்ன சூழ்நிலை? ஜிஹெச்ல போய் பாருங்க, வாழை இலையில படுத்து கிடக்குறாங்க. டாக்டர்கள் அந்த பக்கமும் இந்த பக்கமும் நடக்கும் போது என்ன காப்பாத்துங்கன்னு கத்துறவங்க இல்ல, என்ன சாகடிங்கன்னு கத்துறவங்க 1000 பேர். என்ன சாகடிங்க. நம்ம டாக்டரை பார்த்தா நீங்க என்ன சொல்லுவீங்க? எப்படியாவது என்ன காப்பாத்துங்க டாக்டர், எப்படியாவது என்ன நம்ம அப்படி சொல்லுவோம். ஆனா நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, என்ன காப்பாத்தாதீங்க, என்ன சாகடிங்க, என்ன கருணை கொலை பண்ணுங்க. இந்த கருணை கொலை கருணை கொலை உங்களை கருணை கொலை பண்ணணுமா அப்படின்னு சொல்லி ஆன்லைன்ல வந்து ஒரு ஃபார்மை போட்டாங்கன்னா லட்சக்கணக்கான பேர் அப்ளை பண்ணுவாங்க. எங்களை என்ன பண்ணுங்க, எங்களை கருணை கொலை பண்ணுவாங்க. அவ்வளவு தூரம் வாழக்கூடியதற்கு இன்ட்ரெஸ்டே இல்லாம நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அவங்களெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது ஆண்டவர் நம்மளை எப்படி வச்சிருக்கிறாருன்னா, எப்படி வச்சிருக்கிறாரு ஆண்டவர்? ரொம்ப நல்லா வச்சிருக்கிறாரு சிஸ்டர், பிரதர், ரொம்ப நல்லா வச்சிருக்கிறாரு. அம்மா, நம்மளை ரொம்ப நல்லா ஆண்டவர் வச்சிருக்கிறாரு, ரொம்ப நல்லா வச்சிருக்கிறாரு. நிறைய பேருக்கு நோய் இருக்குது, செலவு பண்ண பணம் கூட இல்லை. ஆனா ஏதோ நமக்கு வியாதி இருக்கு, கொஞ்சம் செலவு பண்றதுக்கு பணத்தையாவது கர்த்தர் தந்திருக்கிறாரு. 38 வருஷமா வியாதியா இருக்கிறது கூட யாருமே இல்லை, நம்மளுக்கு பார்க்கறது மாதிரியாவது ஒரு ஆளை கர்த்தர் தந்திருக்கிறாரு. அதனால ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் அதான் இன்னைக்குள்ள செய்தி, இன்னைக்குள்ள செக்ஷனே ரொம்ப முக்கியமானது. கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. நம்பர் 1, ஃபர்ஸ்ட் தேவையில்லாத சுமையை அப்படியே கர்த்தர் லைனா எடுத்துட்டு வந்து இப்ப சொல்றாரு, 3 மாதத்திற்குள்ள நான் ஒரு பெரிய மகிமையை உனக்கு நான் செய்ய போகிறேன். எத்தனை பேர் ஆயத்தம்? இந்த நியூ இயர்க்குள்ள நீங்க போகும்போது எப்படி தான் போடணும்னா, ஒரு பிரயரோட போகணும், ஒரு பிரசன்னத்தோட போகணும், ஆண்டவரோட கூட போகணும். வேற ஒன்னையுமே கான்சன்ட்ரேட் பண்ணாதீங்க, வேற எதையுமே யோசிக்காதீங்க. 30 வருஷம் ஓடியாச்சு, ஒன்றும் கிடைக்கல. 3 மாசம் கர்த்தர் சமூகத்தில் உட்காரணும், பொருத்தனைப்படுங்க. ஆமென். 3 வருஷமே ஓடியாச்சுல, எதுவுமே பண்ணல. 3 மாசம் கர்த்தர் சமூகத்தில் உட்காரதுக்கு ஒப்பு கொடுங்க. நான் நம்புறேன் இந்த 3 மந்த்ஸுக்குள்ள எவ்வளவு பெரிய மாற்றத்தை கர்த்தர் தரப்போறாரு தெரியும். 30 வருஷத்தை வேஸ்ட் பண்ண நமக்கு 3 மாசம் ஏமாத்திரம். 3 வருஷத்தையே வேஸ்ட் பண்ணிட்டோமே, 3 மாசம் தானே. கர்த்தர் செய்வார். ஹalleluya. பாடலாம், அவமானம் நிந்தை எல்லாம் அனுதின உணவு போல பழிச்சொல் எதிர்ப்பு எல்லாம் எனக்கு பலன் தரும் ஊட்டச்சத்து. ஆமென். அவங்க சொல்ல பேச என்ன வரணும்னா, எழுப்புதல் வரணும், அபிஷேகம் பெருகணும், செய்யணுன்ற ஆர்வம் பெருகணும். அதுதான் கர்த்தருடைய பிள்ளை. ஆமென்.